நம்ம வந்துட்டு காலேஜில் தாடி ஷேவ் பண்ணலன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வண்டியாக ஃப்ரெண்டோட வண்டிங்க நிற்கிது. இத்தனை வண்டியில் ஒரு ஸ்ப்ளெண்டர் வண்டி உதட்டில் மறு இடுப்பில் மச்சன்ற மாதிரி சிம்ரன் மாதிரி எப்பட்றா கண்டுபிடிப்பாத ஏன்னாடே இதுக்குன்னு சொல்லி கேட்டால் ஒவ்வொரு வண்டியாக சாவி போட்டு ஃபைனலி எப்படியோ எடுத்துட்டான். இப்போ கீர் போட தெரில தலைவனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது, சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர், ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. இந்த தாடிக்கு பிடிச்சி போவோமா நண்பர்களே, வாங்க போவோம். ட்ரிம் பண்ண போறோம். இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகல, சேர்ந்து சொல்லுங்க. போலாமா? தொடர்ந்து இதில் பயணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தான் நம்ம காலேஜ் டூர் சடார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு போகிறோம். எங்கே போகிறோம் நமக்கே தெரில. இந்த நாயை கூட்டின்னு வந்தேன். நாங்கள் பைக் அடித்து ரைட் அடிப்போம். ரைட்டில் ரைட் கையில் வானத்தை பிடிப்போம். தோழனுக்கு தோல் கொடுப்போம். தொல்லை வந்தா லேட் பார்ட்டியில் முடிப்போம். பாடுவண்ணா போடுவண்ணா வெயிட் ஆஃப் ஃபைட் ஒன் அப்படி இல்லை, நீ பார்த்து திருப்பாம. ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஆடுது. இன்னும் 2 மணி நேரத்தில் இந்த வீடியோ வந்துட்டு போஸ்ட் ஆச்சுன்னா நாங்கள் உயிரோடு இருக்கோம்னு அர்த்தம். இந்த வீடியோ போஸ்ட் ஆகலைன்னா கடைசியாக இமோ பிளாக்ஸை இழுத்து மூடிட்டு போயிருங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாவரே முழு இந்த மூஞ்சிலாம் முறை வாசல் பண்ணிட்டாங்களே. வாழ்க்கையிலே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இவ்வளோ தூரம் வந்து வாய்ப்பை வேஸ்ட் அப்படியே சொன்னேன். இந்த நாய்ட்டு அந்தாண்ட போகலான்ட்டு, இந்த நாய் தான் இந்தாண்ட போகலான்னு கூப்பிட்டு எதுக்கும் இல்லாமல் ப்ரோஜனம் மாதிரி போச்சு. பெட்ரோல் தான் வேஸ்ட். இவர் வந்துட்டு பெரிய பாலு மகேந்திர கேமரா பிடிக்கிறியா? எனக்கு புரியலை. அக்கில் விட்டு கேமரா சூரியன் இருக்கனா வெளித்தேருவேன் உன்னைய. அக்கில் விட்டு இந்த வீடியோ வந்துட்டு கோளாராக இருக்கிறதுக்கு காரணம் இவன் தான். அவன் மூஞ்சை மட்டும் பார்த்தாருமே வந்துட்டு ஜோடியாக லவ்வரோட போவாங்க. சேவ் பண்ணுறதுக்கு இந்த நாயோட போயிட்டு இருக்கு. எவனா ஒருத்தன் சேவ் பண்ணுறதுக்கு பிள்ளையோட தான் போகுது. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றேன். அதெல்லாம் தெரியும் எப்படி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். எவனா ஒருத்தன் சாரிங்கிட்ட போய் ட்ரிம்மர் இருக்காங்க, மேமுக்கிட்டே கேட்டோம். அதான் நாங்கள் கோளாறு. ஒரு அளவுக்கு மேலே பண்ண சரி, நீங்களும் எவனாவது சிங்கிளாக இருந்து உங்கள் ஃப்ரெண்டோட எங்கேயாவது போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டங்கு ஸ்லிப் ஆகுது, என்னன்னு தெரியலையே. இப்போ வந்துட்டு நம்ம எங்கே போகிறோன்னு தெரியல. ஏதோ ரோடு போகுது, நம்மளும் போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? சேவ் பண்ணுறதுக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்கல நீங்களும் சொல்லுங்கள் எங்கே நம்ம போகிறோம். சேவ் பண்ணுறதுக்கு மகேந்திரா காலேஜ் பார்க்கிங் மல்ல சமுத்திரம். சொல்லுங்கள் மகேந்திரா காலேஜ். சொல்கிறேன் நாயர். மகேந்திரா காலேஜ் பார்க்கிங் மல்ல சமுத்திரம். அப்புறம் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வண்டியில் பிரேக் இல்லை, நோ பிரேக். வாழ்க்கையே பிரேக் இல்லாமல் இருக்குன்னு பார்த்தா வண்டியிலே பிரேக் இல்லாமல் ஓட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யாருமே ஆபத்தான முறையில் பயணிக்காதீங்க. இது முதல்ல ஆபத்தே இல்லை. 40 கூட போகல. ஹெல்மெட் போடாமல் பாக்ஸு ஓடாதாடா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வண்டி இல்லை, வண்டி மாதிரி. இங்கே பாருங்க, மீட்டர் பாக்ஸு ஓடல, லைட்டு மட்டும் எரியுது. லைட் எவன் போட்டான்? இந்த விளக்கு பிடிக்கிறியாடா அடிச்சோடா. லைட் எப்படி போகிறனே தெரியாது. லைட் எப்படி போகிறதுன்னு தெரியாது. இவனும் ஒரு ஹீரோ ஹோண்டா வச்சுக்கிறான். ஆனால் எதுக்கு வச்சுக்கிறான்னு தெரியல. ஃபஸ்ட்டு காப்பி வண்டி அது. அந்த வண்டியை தூக்கி போட்டு கொளுத்துறானாலும் கேட்க மாட்டேங்கிறான். எங்கேயோ ஒன்று போயினே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கை பயணம் தொடர்ந்துக்கினே இருக்கும். 10 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டானுங்களாம், ஆனால் வண்டி வந்துட்டு 20 ரூபாய்க்கு நடிக்குது. ஆமாம், எங்கே தான் போகிறேன்னு பார்க்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வண்டியில் வந்துட்டு காலேஜ் டைம் அப்போ நம்ம மட்டும் வெளியே சுற்றுனா உள்ளே இருக்கிறவனுங்க காண்டாவானுங்க, அவனுங்க வெயிட் அடிச்சிடறாங்க. இங்கே தெரியுது அவன் மட்டும் சந்தோஷமாக சுற்றுறானே அப்படின்னு. எல்லாம் ஜோடியாக அதுவும் இந்த ஹவர் டெஸ்ட்டை கட் அடிச்சு வெளியே சுற்றிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஹவரை கட் அடிச்சிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்துட்டு வண்டி அவ்வளோதான், வண்டி உரும்ப ஆரம்பிச்சிருச்சு.
எங்கடா மனசமுத்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். மலைசமுத்திரம் தாண்டி போயின்னுக்கிறோம். இப்போ வரைக்கும் ஒரு கட்டிங் கடையை காணோம். ஒரு கட்டிங் கடையை நோக்கி பயணம் போகிறது. எங்கே போகுதுன்னு தெரில. கட்டிங் கடை யார்கிட்டயாவது கேட்போமா? கட்டிங் கடை இரும்பு கடை தான் இருக்குது. இரும்பு கடை தான் இருக்குது. கட்டிங் கடை மட்டும் இல்லை. நியூஸாக கட்டுடுக்காரா பின்னாடிலாம் கார் அதை விட்டு ஏற்றிடுவானுங்க. கட்டிங் கடைன்ட்டு அவன் நம்மளை தப்பா நினைக்கிறாராடி. வெளியூருக்கு போகிறதுக்கு தம்பி அந்த கட்டிங்லாம் வெளுத்துருவேன் காலையில். அவர் அதுதான் நினைக்கிறேன். கட்டிங் இல்லை, அதுதான் கட்டிங் காலையில் மணி வந்துட்டு இன்னும் 11 கூட ஆகலை. 12 மணி தான் கடை ஓப்பன் அதுதான் பண்ணுறது. கை நடுங்குதுன்னா அடக்கம் பண்ணிடு, இல்லைன்னா நானே அடக்கம் பண்ணிடுவேன் அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா. ஃப்ரெண்ட்ஸ், எவனா ஒருத்த ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்பான், இல்லை வேறு ஆட்டோ ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்பான். ஒரு ஊரில் கட்டிங் கடை எங்கே இருக்குன்னு முதல் விளாகர் நம்ம தான். இதை வேறு விளாகாக போடுறோம். அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நல்லா வாங்கி வீட்லேயும் தொங்க ஒன்று வீட்டில் தொங்க விடுறதே பெருசாக இருக்குது. அதான் சொல்கிறேன். வேணா இதில் வேணா ஏறி போறியா? அந்த வண்டியில் ஏறி போறியா? நல்லா இருக்குது. நம்ம போயினே இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பயணம் போயிட்டு வண்டி வேறு எப்போ ஆஃப் ஆகும்னு தெரியல. எஸ்பிஐ சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது தாண்டி முன்னாடி சொன்ன கட்டிங் கடை அதே இல்லையாப்பா? முன்னாடி இருந்த கட்டிங் கடை இப்போ இங்கே இல்லை. இத்துடன் வண்டியின் கதை முடிவடைந்தது. அவ்வளோதான். ஏன்னா நான் சலூன் கடை பூட்டி இருக்கிறது. ரைட்டில் டே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கடை. அவன் வீட்டு மட்டும் எப்படிலாம் நடக்கும்னு தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களை நினைத்தாலே. இப்போ திருப்பி நம்ம மலைசமுத்திரம் போய் போகிறோம். கொஞ்சத்துக்கு சொல்கிறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இன்றைக்கி வந்து எங்கேயும் கடை காணாடி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்போ மாட்டினாலும் நாங்கள் வந்துட்டு என்னத்துக்கு வந்தோம், காலேஜுக்கு படிக்க வந்தோமா இல்லை கட்டிங் கடையை பழம் வந்தோமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் வர வராங்க. இங்கே அந்த வெண்ணிலா, இங்கே அந்த வெண்ணிலா கண்டோடம். ஏடா வாங்கினது ஓடி, அதுவும் சிறைக்கிறதுக்கு. இதில் எங்கே அதை வெண்ணிலா. ஃப்ரெண்ட்ஸ், நான் என் ஃப்ரெண்டுக்கு நருட்டோ கட்டிங் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட். அந்த வீடியோவும் நான் இதில் பாடுறேன். விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நருட்டோ கட்டிங், நருட்டோ சேவிங், நருட்டோ கட்டிங் இல்லை. இனிமேட்டு உங்களுக்கு யாருக்காவது சேவ் பண்ணுன்னா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். புதுசாக கட்டிங் கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாராவது தாடி எடுக்கணுனாலோ தலை இது பண்ணணும், கட்டிங் பண்ணுனாலோ எங்களோட அணுகுங்க. எங்கள் விளாக்ஸ் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைலாக பண்ணி விடுவோம். இப்போ நம்ம பையன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு ஆகிட்டோம். உங்களுக்கே தெரியும். அங்கே சதிச்சு விட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன். இங்கே வேற இங்கே எதுவுமே இல்லை. இங்கே இருக்கு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அமலா பால் அந்த தாடி தான் ஒரு கலைங்க. இப்போ அந்த தாடியே எடுத்துட்டாங்க. இது மும்மரமாக பண்ணுறானே. இவனுக்குலாம் என்ன இருக்குன்னு தெரியல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன்லாம் தாடி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இது ஒரு பரவாயில்ல, ட்ரெஸ் கலெக்ஷன் நல்லா இருக்குது. ஒயிட் கலர் ஜோக்கர். உங்களுக்கு எதாவது வேணா ஜோர் கடையிலேருந்து வாங்கிக்கோங்க. நல்லா இருக்குது ட்ரெஸ் கலெக்ஷன்லாம். வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொம்பளை தான் பார்த்துட்டு இவ்வளோ பொம்மையை கூட விட்டு வைக்க மாட்டேன். ட்ரெஸ் கலெக்ஷன் நல்லா இருக்குது. ஜோக்கரில் ஆஃபர் போட்டுருக்காங்க. அதுதான் பொம்மையை கூட விட்டு வைக்க மாட்டான் இவன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா கிவி பழம் போகுது. கிவி பழம் இதுவே தான் கிரி பழமா? ட்ராகன் ஃப்ரூட்டில் டிராகன் பிஆர் நடிச்ச படம்டா. 2 படம் ஓடுதுடா. போலாம் டே வாடாடே. நான் கூட கூட்ட போறேன்டா 2 படம். அதில் மாலை போட்டுருக்கேன். டே ஜனநாயகன் மாலை போட்டுருக்கேன். ஜேஜே ஜனநாயகன் படம் தேட்டரில் பார்க்க மாதிரி எந்த படத்தையும் பார்க்க மாட்டேன். மாதவன் கூட ஜோடியாக போகிறாரு. நான் இறங்கவன் கூட சுற்றிக்கிறேன் பாத்தியா. அவரு கூட இந்த போஸ்டரில் கூட ஜோடியாக தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போகிறது தெரியல. ஒரு கோயில் இருக்குது. கோயிலுக்கு வேணால் போயிட்டு போகலாமா? நிறையா கோயில் போகலாமா? காலிப்படியே போயிட்டு போகலாம். அப்போ கோயில் போகலாம். நேராக நீ போ, முடி வெட்டுற கடைக்கு விடு. முடி வெட்டிட்டு கோயிலுக்கு போகக்கூடாதா? முடி வெட்டாமல் காலேஜுக்குள்ளே போகக்கூடாதுடா. ஓ, முடி காலேஜ் போனால் மயிரா போச்சு. வாடா நம்ம போய் சாமி கும்பிடுவோம். மயிறு போனால் தான் காலேஜே போக முடியும். சரி இவங்கெல்லாம் அடிக்க வந்துட்டே இருக்குது. ஏன்டா காலேஜுக்கு வரணுமாடா? ஏன்டா என்னைய சாவடிக்கிறீங்க? வேலை கிடைச்சி போங்கடா. அவன் ஃபைனல் இயரில் சிவராஜ் கட்டுற காசுக்கு போய் தான் ஆகணும். ஐயோ, ஏன்டா ராவடி பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, சாய்நாத் இப்போ ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டானா? ஏன்னா ஃபோன் அடிச்சு அவங்க அப்பா ட்ரிம்மர் வாங்கிக்க வேண்டியதான். இவ்வளோ தூரம் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கே மனசு ரொம்ப வருத்தமாக. ரைட்டில் உள்ளு கொடு. ரைட்டில் போ. மனசாந்திரம் மறுபடியும் இதில் காலேஜுக்கு போவோம்.
ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது கடை இருக்குமான்னு தெரியல. ஒரே கடை அங்கே இருந்துச்சு, அது பிறகு தானே ஒரே ஒரு கடை இருந்துச்சு. அவர் பேர் கோபால். ரொம்ப நாளாக பெயிண்ட் அடிச்சிருந்தாருன்ற மாதிரி அவன் பேசுகிறான். கோயில் போகலான்டா, வாடா நம்ம வெளியே போகலான்டா, காலேஜ் போய் என்னடா பண்ணுறோம். வண்டியில் சுற்றினது பைக்காரை மாற்றான் தொலைஞ்சான். அதுதான் சொல்கிறேன். 50 ரூபாய்க்கு அவனே வந்துட்டு யார்ட்டையும் கையில் காலில் விழுந்து பெட்ரோல் போட்டுருப்பான். அந்த 50 ரூபாயும் கொளுத்தி விட்டு நீ இப்போ 50 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் அடித்து இங்கே தான் இருந்துச்சு கொண்டு ஒரு சலூன் கடை. ஒரு சலூன் கடை இருந்துச்சு. சலூன் கடை சண்முகத்தை காணோம். பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்குதான் போய் பார்க்கணும். தம்பி கொன்னேருவேன் சத்தியமாக நான். அவர் வேணாம், எப்படிலாம் அலைய வேண்டியதாக இருக்குது. பேசாமல் அவர்கிட்ட கேள்றா, டே வண்டி வேற துடிக்குதுடா, எப்போ ஆஃப் ஆகும்னு தெரியல. சார் ஆட்டோமேட்டிக் மணிக்கு போயிட்டு வந்துட்டோம். வேணா வீடியோ கடை இருக்குது எடுத்து பாருங்க. ஒரு கடையை என்ன ஆட்டோமேட்டிக் மணிக்கு போயிட்டு வந்துட்டுருந்தாண்டா. ஹெச்ஓடிகிட்ட போய் சொல்லு. அவர் என்ன சொல்லுவார்னா, தம்பி நீ வீட்டுக்கே போயிருன்னு பாரு. ஆட்டையாம்பட்டி தானே போனோம், அப்படியே வீட்டுக்கே போயிரு, நீ ஏன் வந்தேன்னு கேட்பார் அவர். வேக விழுதுங்க சார். இப்போ எங்கே போகிறோம்? அலசமுத்திரம் ரோடு. டேய் அங்கே ஒரு கடை இருக்குடா, அப்பா வாங்கடா டே. எப்படி அதை பார்க்காம போனோம்? ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி க்ளோஸ். எங்கடா போகணும்? ஏய் பஸ் ஸ்டாப் கூட நான் சொல்கிறேன் போ. பஸ் ஸ்டாப்பில் தான் கடை வேண்டாம் சார். நீங்கள் செவ்வாய்க்கிழமெல்லாம் வந்தா பாந்தா தம்பி ஆபாசமாக பேசினா வீடியோவில் அடிச்சிருவேன். நானும் எனக்கு என் கண்ணு வந்துட்டு இங்கே தான் நீங்கள் வந்துட்டு நவீன் பரோட்டா. தரேன் தான். அப்போ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம எல்லோரும் போகலாம். இப்போ இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாங்கி தரோம். பன் பரோட்டா, கிளி பரோட்டா. ஏன் எங்கள் அப்பா இருக்கிறேன்? அப்பாவோட காசு அதிகமாக இருக்கும்டா. எங்கள் அப்பா கிட்ட காசே இல்லைடா. அப்புறம் ஃபுல்லாக வச்சுருப்பாருடா. அப்படி இங்கேருந்தே கண்ணோட்டமாக பாரு. ஏதோ சலூன் இருக்குதானே. இ-சேவை மையம் தான் இருக்குது. இ-சேவை மையம், எஸ்என்ஆர் மொபைல் சர்வீஸ், எதுவுமே இல்லை. என்ன பண்ண ஆட்டையம்பட்டியே விடலாமா? என்ன ஆட்டையாம்பட்டி விட்டுனா பெட்ரோல் அடிக்கணுமா? இப்படி சுற்றினதுக்கு ஆட்டோமேட்டிக் விட்டுருவேன். வேலை எல்லா கடையும் மூடி இருக்குதா. இப்பயாச்சும் ஹேர் கட் கடைன்னு கேள்றான். எங்கள் ஹேர் கட்டிங் கடை எங்கே இருக்கு? ஹேர் கட்டிங் முடி வெட்டுற கடை. சரி ஓகேண்ணா. அதுலேயும் போயிட்டோம்னா எங்கேயும் கடையே இல்லை. ஏன் லீவா? அம்மாவாசை நாள் கடை கடையாக இருக்காது. இல்லை நாங்கள் பைத்தி கரெக்டாக. ஆமாண்ணா நீங்கள் அம்மாவாசை இன்னைக்கு அஸ்டார் 2 காந்தி சைடா கருவாப்பேளை. ஏன் மாப்பிள்ள அச்சோடி சார் போனரா. அதை விடு. இப்போ எங்கே போவோம்? ஆனால் மாமண்டி உள்ளு வேணாம். எங்கண்ணா ஐயா போகணுமாடா அவ்வளோ தூரம்? வாடா காலையில் உள்ளே போகணும். வாடா அச்சோடி சார். இன்னைக்கு கடை வெட்டலாம். கடை இன்னைக்கு எங்கே சொல்லிட்டு வர வேண்டியதான்.